ஹாய் எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாந்து நாட்டில் வேலை தேடுவது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நியூசிலாந்து நாட்டில் வேலை தேடணும் அப்படின்னா நம்ம நியூசிலாந்து நாட்டில் ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கு உண்டான விசாவிலையும் இருக்கணும். சரி, ஓகே, நம்ம நியூசிலாந்து நாட்டுக்கு முதல்ல எப்படி வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஏன்டா நியூசிலாந்து நாட்டுக்குள்ளே வந்துட்டு நான் வேலை தேடணும், நான் ஊர்லேருந்தே ஒரு ஒர்க் அப்ளை பண்ணி ஒர்க் பெர்மிட் மூலியமாகவே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த ஒர்க் பெர்மிட்டை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன். இந்த ஒர்க் பெர்மிட்டை பற்றி பார்த்துட்டிங்கன்னா நிறைய யூடியூப்பில் நிறைய இடத்துல வந்து பேசுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் வந்துடும், அப்படியே அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் நமக்கு எதுவுமே கிடைச்சிடாது. அந்த ஒர்க் பெர்மிட்டை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு லாட்ரி வந்து பேனு, ஆனால் கேரளாவில் லாட்ரி சீட் இருக்குது. லாட்ரி சீட் உழுவுற மாரி தான் அந்த ஒர்க் பெர்மிட்டுமே. அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. நியூசிலாந்து நாட்டில் ஒரு ஒர்க் பெர்மிட்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கில்டு ஜாப்போ இல்லை ஒரு அன்ஸ்கில்டு ஜாப்போ ஏதோ ஒரு ஜாப் எடுத்துக்கிடுங்க. அந்த ஜாப்புக்கு முதல்ல நம்மளுக்கு ஒரு அப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரு இன்டர்வியூ கால் வரணும். அப்படியே அவங்க செலெக்ஷன் பண்ணாலுமே இந்த நியூசிலாந்து நாட்டில் எனக்கு வந்து இந்த வேலை செய்கிறதுக்கு உண்டான ஆள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, அவங்க வெப்சைட்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒரு மாதம் விட்டோம், யாருமே வந்து அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணல, எங்களுக்கு கிடைக்கல, அப்புறம் பேப்பர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம், ஸோ அதனால் நான் வெளிநாட்டிலேருந்து ஆள் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை வந்து ஒரு கம்பெனி எடுக்குமா அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் வந்து யோசிக்கணும். ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நம்மளை வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டஃப் இருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் நல்ல ப்ரொஃபஷ்னலாக இருந்து அந்த ஜாப்பில் வந்து நம்ம ரொம்ப வந்து ஒரு ஸ்கில்டாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பெர்மிட்டில் வர முடியும். அதனால் ஒர்க் பெர்மிட்டு அப்படிங்கிறது என்னை பொறுத்த மட்டும் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 100க்கு 95% கிடைக்காது. யாருக்கோ ஒரு 5% ஒர்க் பெர்மிட்டில் கிடச்சி வந்திருப்பாங்க. அந்த 5% நினச்சிக்கிட்டு நம்ம இதில் டைம் வேஸ்ட் பண்ணுறங்கிறது அது வேஸ்ட்டு. ஏன்னா எல்லாராலையும் அது என்னடா அது நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒர்க் பெர்மிட்டுங்கிறது என்னை பொறுத்த மட்டும் அவ்வளோ சீக்கிரம் அது அமையாதுங்க. ஸோ ஒர்க் பெர்மிட்டை நம்ம விட்டுருவோம். செகண்ட் ஆப்ஷன், இப்போ நான் ஒர்க் பெர்மிட்டை பற்றி பேசிட்டேன். ஒர்க் பெர்மிட்டுங்கிறது ஊர்லேருந்தே டேரெக்டாக ஒரு ஜாப் அப்ளை பண்ணி நம்ம ஜாப் கிடச்சி வர்றது தான் நம்ம ஒர்க் பெர்மிட்டு. அதை பற்றி நம்ம பேசிட்டோம். சரி, ஓகே. இப்போ ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, சரி விசிட் விசாவில் வந்துட்டு வேலை தேடலாமா அப்படிங்கிற டவுட்டு நிறையா பேருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் விசிட் விசாவோட பர்பஸ் என்ன? சுற்றி பார்க்குறது மட்டும்தான். ஸோ நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு தான் இங்கே வர்றீங்க. நீங்கள் வரும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஸ்கில்டு இருக்குது, நல்லா ப்ரொஃபஷனலாக இங்கிலீஷ் பேசும் அப்படின்னா, ஏதோ ஒரு கம்பெனியில் போய்ட்டு பேசும்பொழுது உங்களை பிடிச்சி போய்த்துன்னா இந்த ஒர்க் பெர்மிட்டுக்கு ப்ராசஸ் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் உங்களுக்கு விசிட்டர் விசாவுக்குமே அவங்க பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இதுவுமே நான் ஒரு டிஃபிகல்ட்டுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நியூசிலாந்து நாட்டில் ஆல்ரெடி ஆள் தெரியுது, இல்லை ஒரு கம்பெனி தெரியுது, ஏதோ ஒன்று ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த வழியில் வந்துட்டு நேரடியாக என்ன ஊர்லேருந்து நம்ம நேரடியாக பார்த்து பேச முடியாது. அதுக்கு இந்த விசிட் விசா மூலியமாக வந்துட்டு வேணால் நம்ம பார்த்துட்டு பேசி வேணால் உங்கள் திறமையை பொறுத்து நம்ம இது பண்ணலாம். அதுவுமே என்னை பொறுத்த மட்டும் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். விசிட் விசாவோட பர்பஸ் சுற்றி பார்க்குறது மட்டும்தான். சுற்றி பார்த்துட்டு நம்ம போக வேண்டியது தான். ஸோ அதனால் அந்த எதுவும் ஆகாது. இன்னும் ஒரு சில பேர் வந்து ஃபேமிலி விசா, அந்த பிஸ்னஸ் விசா, இதெல்லாம் வந்துட்டு வந்து வேலை ஏன்னா இங்கே வரும்பொழுது ஒரு வாரமும் உங்களுக்கு வந்து 2 வந்து வாடகை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அதையும் தாக்கு பிடிக்கணும். அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இதில் எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வராது. இதில் நான் வந்த வழின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் விசா மட்டும்தான் இது ஒரு பெஸ்ட்டு வேன்னு சொல்லுவேன். இது நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் நியூசிலாண்டுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒன்று ஹஸ்பண்டு வந்து ஸ்டூடெண்ட் விசா போட்டுட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஓப்பன் ஒர்க் விசா வாங்கலாம், டிபெண்டன்ட்டில் அவங்க வரலாம். ஒருத்தங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசா வாங்கும் பொழுது அவங்க ஈஸியாக இன்னொருத்தவங்க டிபெண்டன்ட்டில் வரலாம். அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபு படிக்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் நம்ம வந்து டிபெண்டன்ட்டில் ஓப்பன் ஒர்க் விசா வாங்கிட்டு வரலாம். அப்படி தான் நான் வந்திருக்கேன். என்னோடய ஒய்ஃப் வந்து இங்கே படிக்கிறாங்க. ஸோ நான் வந்து அவங்களோட டிபெண்டன்ட்டில் எனக்கு வந்து ஓப்பன் ஒர்க் விசா வந்து கொடுத்துருவான். ஓப்பன் ஒர்க் விசா வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓப்பன் ஒர்க் விசான்னா ஒன்றும் கிடையாது. நம்மள்ட்ட எந்த விதமான ஒரு கண்டிஷனும் கிடையாது. நம்ம வந்து என்ன வேலை வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம வந்து வேலை பார்க்கலாம். அதுதான் வந்து ஓப்பன் ஒர்க் விசா. ஸோ நம்ம இந்த மாதிரி டிபெண்டன்ட்டில் நீங்கள் ஓப்பன் ஒர்க் விசாவில் இங்கே நீங்கள் வந்துடுறீங்க. வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி வேலை தேடலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நீங்கள் ஓப்பன் ஒர்க் விசாவில் இங்கே வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேலை தேடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேலைகளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வேலை பார்த்தாலுமே வீக்லி பார்த்தீங்கன்னா
$1000 $1000 வந்து நார்மலாக நீங்கள் சம்பாதிக்கலாம். நியூசிலாந்து டாலர் $1000 அப்படி இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரும். ஸோ நீங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா 2 lakhs ஏர்ன் பண்ணலாம் தாராளமாக. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் அடி வாங்கும் தான். அதை நம்ம பார்த்து அதையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் எந்த வேலை பார்த்தாலுமே மினிமம் ஒரு 2 lakhs நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சரி ஓகே நீ சொல்லிட்டேன், நான் எப்படி வேலை தேடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஊர்லேருந்து வந்து இறங்கினோடனே நம்ம என்ன பண்ணுவோம், வெப்சைட்டில் தான் எல்லாம் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட விசா இருக்கும். ஸோ நீங்கள் விசாவை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. அப்ளை பண்ண வாட்டி என்னென்னா, நம்ம வந்து இந்த சீக்குன்னு சொல்லுவாங்க, ட்ரேடுமின்னு சொல்லுவாங்க. 2 வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணுவோம். நானும் அப்படி தான் வந்த புதுசில் சீக்கு இந்த வெப்சைட் இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கியாச்சு. தூங்கினா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ரிஜெக்ஷன் மெயிலுமே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து ஒரு 2 வாரம் கழித்து மெயில் போடுவாங்க, அது ரிஜெக்டட், நீங்கள் அந்த வேலைக்கு தகுதியான. ஒரு க்ளீனிங் ஜாப்புக்கு அப்ளை பண்ணால் கூட ரிஜெக்ட் மெயில் போடுவாங்க. என்னடா அது இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கே, என்னது நம்ம எதுவும் தப்பாக சூஸ் பண்ணிட்டோமா, என்ன இப்படி போயிட்டே இருக்க அப்படின்னு யோசிக்கும் போது ஒருத்தர் சொன்னார், நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், நீங்கள் வந்து சிவியை நிறையா பிரிண்ட் அவுட் போட்டுட்டு நேரடியாக போயிட்டு கொடுங்க, கம்பெனியாக கொடுங்க. நீங்கள் இந்த ஜாப்புன்னு இல்லை, இல்லை எந்த ஜாப்புக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சர்வே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேலை பிடிங்க அப்படின்னு சொன்னார். சார் நான் என்ன பண்ணேன், அதை அவர் சொன்ன வாட்டி ஒரு 50 சிவியை எடுத்துகிட்டு எல்லா கடை, பெட்ரோல் பங்கு, இந்த பர்கரு ஷாப்பு, அப்புறம் பீஸா கட்டு, டோமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைக்கும் சைட்டு பண்ணி கொண்ட சிவியை கொடுப்பேன். அப்போ சிவியை கொடுக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள நேட்டிவ் பீப்புள் நியூசிலாந்துக்காரங்க இருந்தாங்கன்னா அழகாக சிவியை வாங்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என்னோடய மேனேஜர் வந்தோடனே சொல்கிறேன், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நாங்கள் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. இதே நம்ம இந்தியர்கள் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஏன்டா அந்த கடைக்கு போனோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை ஆளாக்குவாங்க. ஏதோ இவனே அங்கே வேலைக்கு தான் வந்திருப்பான், நம்மளும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு வந்திருப்பான். பார்த்துட்டு அதில் எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில அனுபவங்கள் எனக்கு அதில் நடந்துச்சு. ஏன்டா அதனால் நான் இந்தியர்கள் இருந்தால் பெரும்பாலும் நான் போகிறதில்ல. நேட்டிவ் இருந்தால் போவேன், அவங்க சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க சிவியை. அவங்க 2 வாரம் தான் கொடுத்தேன், 2 வாரம் ஃபுல்லாக கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா 3ஆவது வாரத்தில் கால் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துச்சு. ஒரு 5-6 கால் வந்துச்சு. அதில் போய் நான் அட்டன் பண்ணேன். கடைசியாக நான் வந்து செலக்ட் ஆன வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஃபுல் டைம். இப்படி தான் என்னோடய வேலை வந்து எனக்கு கிடைச்சது. இதை நான் ஏன் வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இது என்னடா அது எந்த காலத்தில் இருக்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணால் கூப்பிட போகிறோம்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்னா, ஒரு ஜாபுக்கு 100 பேர் 150 பேர் அப்ளை பண்ணுவான். அதை வந்து அவங்க ஃபில்ட்ரு பண்ணி 100 சிபி போதுன்னா 100 சிபி 1 by 1 அவன் பார்த்துட்டு இருந்தான்னா அவன் கம்பெனி நடத்துறதா இல்லையா, அந்த கச்சாருக்கு வேறு வேலை இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபில்ட்ரு பண்ணி நம்மளை கூப்பிட்றங்கிறது ரொம்ப அரிது. ஸோ நம்மளே கொண்டு போய் நேரடியாக சிவியை கொடுத்தோம்னா, நம்மளை மாரி பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் தான் கொடுத்துருப்பான் நேரடியாக. அதில் ஈஸியாக என்ன நேரடியாக கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கால் வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் எனக்கு கால் வந்தது. நான் அப்படி தான் வேலை பிடிச்சேன். நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் யாராவது உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ யாராவது லைஃப் பார்ட்னரில் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கும் பட்சத்தில் டிபெண்டன்ட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்படி தான் நீங்கள் வந்து வேலை தேடணும். ஸ்கில்டு ஜாப்பு அன்ஸ்கில்டு ஜாப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்கில்டு ஜாப்புக்குமே நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருக்கீங்க, இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருக்கீங்கன்னா அந்த கம்பெனிலே போய்ட்டு நீங்கள் சிவியை கொடுத்துட்டு நான் அந்த மாதிரின்னு சொல்லலாம். இது வந்து என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க வந்து ஸ்கில்டு ஜாப்புக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஒரு அக்கௌண்டன்ட்ஸ்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனியில் வேகன்சிங்கிறதே அவங்க எங்கேயுமே போட கிடையாது. ஆனால் அவங்க அந்த கம்பெனியில் போய்ட்டு சும்மா சிவி கொடுக்கும் பொழுது அவங்க திடீர்னு எங்களுக்கு ஆள் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்தமாரி அனுபவமும் இங்கே நிறையா நடக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அந்த காலம் இந்த காலம்லாம் இல்லை, நமக்கு வேலை கிடைக்கணும். நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா இங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் நியூசிலாந்து ஃபார்மெட்டில் சிவி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லா இடமும் போய்ட்டு சிவி அப்புறம் கொடுத்து தேடுறது தான் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்துட்டு கிடச்சிருக்கலாம், நெட்டில் அப்ளை பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணி இங்கே நியூசிலாந்து நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் இருந்து கிடச்சிருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா சரி அது வந்து ஒருத்தர் திறமையை பொறுத்தது. அவங்க சிவி அந்தளவுக்கு வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அவங்க சிவி செலக்ட் ஆகிற அளவுக்கு வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். நான் இந்த முறையில் தான் சொன்னேன். நான் அதே மாதிரி தமிழில் பார்த்திங்கன்னா யாருமே இப்படி வேலை தேடணும் அப்படி வேலை தேடணும்னு எந்த வீடியோவுமே யாருமே போட கிடையாது. ஸோ நான் அதனால தான் வீடியோ போடுறேன். புதுசாக யாராவது நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் டிபெண்டண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட விசா இருக்குது அப்படின்னா நீங்கள் நியூசிலாந்து டைப்பில் ஒரு சிவியை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இடமும் ஏறி இறங்கிருங்க. அதுதான் பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து விரைவில் வேலை கிடைச்சிடும். ஏன்னா நீங்கள் இங்கே வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு வாரமும் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாடகையும்
வாடகையும் கொடுக்கணும், நம்ம க்ரோசரியும் வாங்கணும், நம்ம கை காசு செலவு பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இம்மிடியேட்டாக நீங்கள் கொடுத்துட்டு வேலை பிடிக்கிறது தான் நல்லது. அப்புறம் இந்த வீடியோவில் ஃபைனலாக நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, யாரும் ஒர்க் பர்மிட்டு அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது அணுகுனாங்கன்னா நியூசிலாந்து நாட்டுக்கு நம்பாதீங்க. அது வந்து ஒரு 100% வந்து ஃபேக்காக தான் இருக்கும். காசு பறிக்கிறதுக்கான ஒரு கூட்டம், அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எந்த விதத்துலையும் ஏமாந்துடாதீங்க. ஒர்க் பர்மிட்டு ஒரு சில பேர் போடுறாங்க. அது எப்படி போடுறாங்கன்னா, ஒரு சில கம்பெனிகளுக்கு சில கட்டிங்ஸ், அது நான் சொல்ல முடியாது வீடியோவில், அதை கொடுத்து சில பேர் வருவாங்க. அதுக்கு தகுந்த சம்பளமும் அப்புறம் கிடைக்காது. அதுமாரி ஒரு சில பேருன்னு இல்லை, நிறைய பேரை நான் இங்கே நியூசிலாண்டில் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அவங்க யாரும் ஒரு செட்டில்டாக கிடையாது. அதே மாதிரி யூடியூப்பில் சொல்கிறாங்க, அதில் சொல்கிறாங்கன்னு இந்த ஒர்க் பர்மிட்டுக்கும் வந்து நீங்கள் வந்து ஆசைப்பட்டு உங்களோட டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு உங்களுக்கு தகுந்த உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதை ஏன் நான் வந்து திரும்பி வலியுறுத்துறேன் அப்படின்னா, சிங்கப்பூரில் 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களே இங்கே ஸ்டூடெண்ட் விசா, அதாவது இங்கே படிக்க வந்துட்டு அந்த கோர்ஸ் எடுத்து படித்து அதுக்கு பிறகு விசா வாங்கி அதன் மூலியமாக தான் வேலை வாங்குறாங்களே தவிர, ஏன் அவங்க சிங்கப்பூரில் இருந்துட்டு டேரெக்டாக ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வாங்க தெரியாதா? ஏன் இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிங்கப்பூரில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அவங்க வந்து இங்கே வந்து ஒர்க் பர்மிட் எடுக்க முடியாமல் தான் அவங்க இங்கே படிச்சுட்டு இங்கே வந்து அதுக்கு உண்டான படித்த படிப்புக்கு உண்டான வேலையை அவங்க வாங்குகிறாங்க. ஸோ அவங்க ஸ்மார்ட்டாக எது ஈஸியோ அதை யோசித்து தான் அவங்களுமே இதை வாங்குறாங்க. நான் வந்து குறை சொல்ல கிடையாது, சிங்கப்பூரில் உள்ளவங்களாம் பிடிக்க முடியல அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது. ஏன் சொன்னால் அவங்களே இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஒரு தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லணுங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ ஒர்க் பர்மிட்டுங்கிறத எந்த விதத்துலையும் யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஒருத்தங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது இன்னொருத்தங்க டிபெண்டில் வரும் பொழுது நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் வந்து வேலை தேடுங்க. இதுதான் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ நல்லபடியாக வாங்க, நல்ல லீகலான முறையில் வந்துடுங்க. வந்துட்டு நல்லா படிங்க. ஒருத்தங்க நல்லா படிங்க, ஒருத்தங்க டிபெண்டில் போய்ட்டு வேலை பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படித்த படிப்புக்கு உண்டான வேலைகள் எடுத்திங்கன்னா நான் சொன்ன சம்பளம் இல்லை, நல்லாவே நீங்கள் சம்பாதிக்கலாம், நல்லாவும் செட்டில் ஆகலாம். அதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் அத்தனையும் இங்கே இருக்குது. அதை பற்றிலாம் யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.